வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சா யோகேஸ்வரன். நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். டாக்டர் கலைஞர் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டவர். கலைஞர் இயற்பியல் வானில் ஒரு விடிவெள்ளியாக திகழ்ந்தவர் என்றாலும் மக்கள் மத்தியில் எல்லாராலும் என்றென்றும் போற்றக்கூடிய ஒரு தலைவராகவே விளங்குகிறார். இவர் சமுதாயத்தில் உள்ள இன மக்களுக்கு இவர் அன்பை காட்டியவர். இவர் ஆட்சியில் உள்ள போது அனைத்து இனவாத மக்களுக்கும் இவர் அன்புக்கரம் நீட்டி உதவியும் அளித்தவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா என்பது வள்ளுவரின் வாக்கு. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒருவர்களே, ஆனால் சமுதாயத்தில் அனைவரையும் வேறுபடுத்தி காட்டுவது அவர்கள் காலங்காலமாய் பரம்பரையாக அவர் செய்து வரும் அவர்களின் தொழில் என்றே திருவள்ளுவர் உணர்த்தினாலும் கலைஞர் மனிதர்களுக்கிடையே தொழிலில் கூட வேற்றுமை வருதல் கூடாது. நாம் எல்லோரும் ஓர் குலம், நாம் எல்லோரும் ஓரினம், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பாரதியாரின் கவிதைக்கு குரல் கொடுத்து தமிழினமே என பறைசாற்றி வாழ்ந்தவர். நாம் எல்லோரும் ஒரே இனத்தவர் என்ற பெரியாரின் நினைவு சமத்துவபுரம் இங்கு இன மக்களுக்கு அவர் வீடுகள் கட்டி கொடுத்து ஓர் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் இவர் நம் தமிழ்நாட்டில் 60 வீடுகள் ஒரே இடத்தில் கட்டி கொடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு மகிழ்ந்தவர். இவர் சட்டசபையை மக்களிடம் கொடுத்து அலங்கரிக்க செய்தவர். இவர் கிறிஸ்துவ மத நண்பர்களுடன் இணைந்து இவர் கல்வித்துறையை மேம்படுத்தினார். இவர் இஸ்லாமிய நண்பர்களுடன் இணைந்து இவர் அனைத்து விழாக்களையும் கண்டார். ஓம், அல்லாஹ், ஜீசஸ் இது மூன்றும் இணைந்தால் சக்சஸ் என ஹைக்கூ கவிதைகளுக்கு மத வேறுபாடும் இன வேறுபாடும் கலைந்து பிரிவினையை கலைத்து தமிழ்நாட்டை தமிழின நாடாக மாற்றினார். அது மட்டுமல்லாமல் இவர் செய்த சாதனைகளை சமத்துவபுரம் கண்டது. இதுவே தலையான சாதனை என்றும் எண்ணியது. சூரியனை மேடையாக்கி பேசுபவர் என்றாலும் தீவிர செயல்களில் தீப்பொறியாகவே திகழ்கின்றார். இவர் ஒற்றுமையில் ஒரு நவயுகத்தை கட்டியவர். இவர் ஒற்றுமையில் சாம்ராஜ்யத்தையும் கோட்டையும் கட்டியவர். ஒற்றுமையை பாரத தேசம் ஒரு அடையாளம் என்றே இவர் நிகழ்த்தியவர். 21ஆம் நூற்றாண்டில் ஒரு விடிவெள்ளி இல்லை என்றே ஓர் சமூக விஞ்ஞானி, இன்னும் சொல்ல போனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை கொண்டு வந்தவர். அவர்தான் டாக்டர் கருணாநிதி. இவர் சமூகத்தின் நாடி துடிப்பையே பிடித்து பார்க்கும் அளவிற்கு ஒரு மருத்துவராக இருந்து பிரிவினை என்னும் இனநோயை இவர் அளித்தார். இவர் கலப்பு திருமணத்திற்கு நிதி உதவி வழங்கியவர். இஸ்லாமிய இடம் வளர்வதற்காக 30% இட ஒதுக்கீடு, ஆதி திராவிடருக்கான 18 விழுக்காடு இட ஒதுக்கீடு, 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு என பல போராட்டங்கள் செய்தார்.